ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அளவு நைட்டி வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு நைட்டி வந்து கட் பண்ணி எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து உடனுடன் வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு நைட்டி தைக்கிறதுக்கு நார்மலாக ஒரு நைட்டி தைக்கிறதுக்கு நமக்கு 3 மீட்டர் துணியே போதும். இப்போ நான் இது வந்து 2 கிளாத் துணி மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம டாப் அண்ட் பாட்டம் மாதிரி 2 கிளாத் துணி மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நான் இந்த டிசைன் உள்ள இதை வந்து மேல் பார்ட்டுக்காக வைக்க போகிறேன். இந்த நைட்டி எப்படி இருக்குன்னா, மேல் பார்ட்டு தனியாகவும் கீழ் பார்ட்டு தனியாகவும் அந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு சில நைட்டி வந்து ஒரே ஜாயிண்டாட்டம் இருக்கும், சில நைட்டி மேல் பார்ட்டு தனியாக கீழ் பார்ட்டு தனியாக இருக்கும். இப்போ இது வந்து நான் அந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம சுடிதாருக்கு கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. இப்போ நான் மேல் பார்ட்டுக்குள்ள துணியை 2ஆ மடிச்சுட்டு அதுக்கு பிறகு 4ஆ மடித்து போட்டிருக்கேன். மடிப்பு பக்கம் வந்து நம்ம சைடு வர்றது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக நம்ம இப்போ மேல் பார்ட்டு நமக்கு என்ன ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டை அளந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது நைட்டியை வந்து நான் உள்பக்கமாக மாற்றிருக்கேன், உள்பக்கமாக வச்சுருக்கேன். வச்சுட்டு 2ஆ மடிச்சுக்கிட்டேன். அந்த ஷோல்டர் கழுத்து இருக்குல்ல, அந்த கழுத்தை சரிசமமாக இந்த மாதிரி 2ஆ பிடிச்சிட்டு ஷோல்டர் பாயிண்ட்டையும் கரெக்டாக 2ஆ பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி 2ஆ பிடிச்சிட்டு நம்ம கையையும் 2ஆ இந்த மாதிரி சேர்த்து வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கையையும் உள்ளே வந்து நம்ம அந்த துணி வந்து உள்ளே சுருங்கி இருக்காமல் அளவுக்கு நீளமாக கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சைடுள்ள துணியை இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த நைட்டி துணி எப்படி இருக்குது, 4 துணியாக இருக்குது. அதே போல் நீங்கள் கீழே இருக்க கிளாத்தையும் 4ஆ மடித்து போட்டுக்கோங்க. இப்போது அந்த மடிப்பு பக்கம் நமக்கு நம்ம சைடு பார்த்த மாதிரி இருக்கணும், அதே சைடு தான் நமக்கு நைட்டியோட மடிப்பு பக்கமும் இருக்கணும். இந்த மாதிரி மேலே நைட்டியை கரெக்டாக அலைன் பண்ணி போட்டுக்கோங்க. நைட்டிக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு தையலுக்காக இருக்கிறது மாதிரி விட்டுட்டு போட்டுக்கோங்க. எதுக்காகனா நம்ம அந்த மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணோம்ல, அதுக்காக மேலே விட்டுட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம மேலே ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். அந்த மேலே 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அந்த அளவில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். விட்டுட்டு கழுத்தோட அகலத்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்தோட அகலம் வந்து நமக்கு நைட்டியில் எப்படி இருக்கோ அந்த அகலத்தை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஷோல்டரோட ரெடி அளவு மார்க் பண்ணிக்கோங்க, தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி உள்பக்கமாக திருப்பி போடும்போது நமக்கு எல்லா அளவுமே அதில் இருக்கிறது போலே நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த கைக்குழி சைடு இந்த மாதிரி கொஞ்சம் உள்ள துணி சுருங்கி இருக்கனால இழுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கைக்குழியோட தையலுக்கான அளவை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கழுத்தோட இறக்கத்தை மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இருக்கோ அந்த இறக்கத்தை மார்க் பண்ணிவிட்டு நம்ம கழுத்தை அந்த ஷேப்புக்கு தக்கனே அப்படியே வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு வேண்டாம், வேறு மாடல் வேணும்னா நீங்கள் வேறு மாடலுக்கு வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு அதில் இருக்க ரவுண்ட் ஷேப்பே வரைஞ்சிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம கைக்குழியில் ஃபஸ்ட்டு வந்து தையலுக்கான அளவு தான் மார்க் பண்ணியிருந்தோம். அடுத்து ரெடி அளவையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி அளவையும் மார்க் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ துணி இருக்குதோ அந்த அளவையும் நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வந்து இது 2 பார்ட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஏன்னா மேல் பார்ட்டு தனியாக கீழ் பார்ட்டு தனியாக இருக்குது. அதனால அந்த மேல் பார்ட் நமக்கு எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுலேயே நம்ம வந்து ஒரு லைன் போட்டு விட்டுட்டு நமக்கு தையலுக்கு உடம்பு மொத்தம் எவ்வளோ துணி இருக்குதோ அந்த அளவையும் நம்ம அப்படியே வரைஞ்சி விட்டுக்கலாம். இதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த துணியுமே விட வேண்டாம், ஏன்னா நம்ம உள்பக்கமாக திருப்பி போட்டு தான் அளவு பண்ணுறோம். அதனால் வந்து அதில் இருக்க அளவு மொத்தமாகவே நம்ம எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம அந்த மடிப்பு பக்கமும் இடுப்பு சைடு என்ன அளவு இருக்கோ அந்த அளவை ரெடி அளவையும் தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா அளவையும் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து மேலே அந்த நைட்டி துணியை எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு பிறகு கீழே உள்ள அளவை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம சைடு அளவு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து ஆம்ஹோல் இறக்கத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆம்ஹோல் இறக்கத்தையும் நம்ம வரைஞ்சி விட்டதுக்கப்புறவு ஆம்ஹோல் ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி அந்த ஷேப்பில் இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஆம்ஹோல் ஸ்கேலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ரவுண்டு வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். வரைஞ்சி விட்டதுக்கு பிறகு நமக்கு அந்த இடுப்போட ஹைட்டு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. அதுக்காக நம்ம அந்த இடுப்போட ஹைட் இருக்குல்ல, அந்த இடுப்பு அளவில் இருந்து அந்த ஆர்ம் ஹோல் கைக்குழி வர நமக்கு அளவுகள் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஒருக்கா. நமக்கு கம்மியாக இருந்துன்னா அது வந்து ரொம்ப மேலே ஏறின மாதிரி ஆயிரும். அதுக்காக தான். இப்போ நான் தையலுக்கான அளவில் இருந்து கைக்குழி அளவு வரை எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்க்குறேன். 6 இன்ச்சு எனக்கு இருக்குது. அந்த 6 இன்ச்சு இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நமக்கு ரெடி அளவு வர கரெக்டாக இருக்குது. அப்போ இது வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நைட்டி 2ஆக மடித்து போட்டுட்டு அந்த ரவுண்டுக்கு தக்குன்னு நமக்கு எவ்வளோ இருக்குன்னு டேப்பை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 11 இன்ச்சு அந்த அளவுக்கு வருது. நம்ம அந்த ரெடி அளவில் இருந்து இந்த மாதிரி அந்த கர்வை வளைச்சி பாருங்கள். நம்ம கொஞ்சம் தான் ஜாஸ்தியாக வருது, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இவ்வளோ தான் நம்ம வந்து மேல் டாப்போட பார்ட் வந்து நம்ம தச்சு மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது நம்ம தையலுக்கான அளவில் தான் கட் பண்ணணும். அதனால தான் இது டபுள் கோடு போட்டு விடுறது. நீங்கள் அதே போல் கரெக்டாக தையலுக்கான அளவுலேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து 2 துணியையும் சேர்த்தே தான் போட்டிருக்கோம். நமக்கு நைட்டியில் எப்போவுமே பின் கழுத்து தான் மேலே இருக்கும், முன் கழுத்து கொஞ்சம் தாழ்ந்து இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணும்போது இந்த 2 துணியிலையுமே சேர்த்து மார்க் பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே பின் கழுத்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. முன் கழுத்தை மார்க் பண்ணாதுங்க. பின் கழுத்தை மார்க் பண்ணுறது மாதிரியே நீங்கள் நைட்டியை மடித்து போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 துணியிலையுமே பின் கழுத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா பின் கழுத்து நமக்கு மேலே தான் இருக்கும். இப்போ முன் கழுத்தை நம்ம மார்க் பண்ணிவிட்டு 2 துணியிலுமே முன் கழுத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு பின் சைடும் நைட்டிக்கு வந்து கழுத்து தாழ்ந்து போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு பின் கழுத்தை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம 2 துணியிலையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து நான் ஏன் இப்படி வந்து நான் விட்டு கட் பண்ணியிருக்கேன்னா, நமக்கு அந்த கழுத்து வந்து விரிஞ்சி போகாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே துணி விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு கழுத்து என்ன அளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு சைடு துணியை வந்து அப்படியே எடுத்து மாற்றி வச்சிடலாம். ஒரு துணியை ஒரே ஒரு பார்ட்டு துணியை மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம வந்து முன் கழுத்து மார்க் பண்ணுறதுக்காக. எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள். இல்லாமல் வந்து 2 துணியும் சேர்த்தே முன் கழுத்துக்கு கட் பண்ணிடாதுங்க. நமக்கு பின் கழுத்து வந்து தாழ்ந்து போயிடும். இப்போ நைட்டியை வந்து நம்ம முன்பக்கமாக மடிச்சிக்கலாம், 2ஆக மடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பின்பக்கமாக மடித்து வச்சுருந்தோம். இப்போ நம்ம முன்பக்கமாக மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு அந்த ஷோல்டரில் அதே போல் நீங்கள் போட்டுக்கோங்க. மடிப்பு பக்கம் அந்த நைட்டியோட மடிப்பு பக்கமும் இருக்கிறது மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு கழுத்தோட ஃப்ரண்ட் அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். முன்பக்கம் எவ்வளோத்துக்கு நமக்கு இருக்குதோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது வந்து ரெடி அளவு. நம்ம கட் பண்ணும்போது வந்து தையலுக்கான அளவில் வந்து கட் பண்ணணும். மேலே தான் வரும், நான் கீழே மார்க் பண்ணிட்டேன். மேலே வந்து நமக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நமக்கு அந்த கழுத்தோட ஷேப் வந்து எப்படி இருக்குதோ அந்த ஷேப்புக்கு தக்கன நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. வரைஞ்சி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவுலேயே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நைட்டியோட முன்பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோதான். இந்த இது மேலே வந்து நம்ம இப்படி 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணும்போது நமக்கு நைட்டி துணி வந்து அந்த கழுத்து வந்து நமக்கு விரிஞ்சி போகாமல் கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ 2 துணியுமே நம்ம இந்த மாதிரி மடித்து சைடு வச்சுக்கலாம். அடுத்து வந்து கீழே உள்ள பார்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேல் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கீழ் பார்ட்டுக்கு நான் இந்த கிளாத்து அதில் இன்னொரு கிளாத் இருந்ததில்ல அந்த கிளாத்தை தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம துணி வந்து எப்படி மடக்கணும்னா நீளமாக மடிச்சுட்டு 4ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம துணியை 2ஆக மடித்து நீளமாக மடிச்சிருப்போம்.
மடிச்சிட்டு அதை வந்து 4ஆ மடித்து போட்டுக்கோங்க. நம்ம சுடிதாருக்கு எப்படி மடிப்போமோ அந்த மாதிரியே தான் மடிக்கணும். இப்படி 4ஆ மடிச்சுக்கோங்க. சரிசமமாக மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சரிசமமாக நீளமாக மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து நைட்டியோட துணியை எடுத்துக்கோங்க. நைட்டி அதே போல் உள் பக்கமே நம்ம எடுத்தால் நமக்கு ஃபுல் அளவுமே அப்படியே மார்க் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ மேல் பார்ட்டு மார்க் பண்ணியாச்சுல, அதனால் மேல் பார்ட்டுக்கு கீழே உள்ள பார்ட்டை வந்து நம்ம கரெக்டாக மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கீழே கட் பண்ணுறதுக்குள்ள துணி வந்து மடிப்பு பக்கம் நம்ம சைடு வரது மாதிரி போட்டுக்கோங்க. அதே போல் நைட்டியோட மடிப்பு பக்கமும் அந்த கட் பண்ணுற துணியோட மடிப்பு பக்கமும் சமமாக இருக்கிறது மாதிரி சேமாக இருக்கிறது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. போடும்போது நம்ம இந்த மாதிரி மடித்து போடும்போது மேலே வந்து அந்த ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவு விட்டுட்டு அதுக்கு கீழே அந்த அளவை கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு அந்த இடுப்பு பார்ட்டும் மேல் பார்ட்டும் கீழ் பார்ட்டும் மேல் பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தான் கீழே வந்து அந்த நைட்டியை போட்டிருக்கேன். அதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே வந்து நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுட்டு, அடுத்து நமக்கு இடுப்போட அளவு துணி வந்து எவ்வளவு இருக்குதோ அந்த அளவை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா எந்த அளவுமே நம்ம மார்க் பண்ணண்டாம். ஏன்னா நம்ம உள் பக்கமாக தான் மடித்து போட்டிருக்கோம். அதனால் அதில் தையலுக்கான அளவும் சேர்ந்து எல்லா அளவு எக்ஸ்ட்ரா துணியும் நமக்கு இருக்கும். அதனால் அந்த அளவையும் நம்ம அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நைட்டி 2ஆ மடித்து போடும்போது இன்னொன்று கவனிக்கணும். நமக்கு நைட்டி துணி வந்து உள்ளே நிறைய சுருங்கி சுருங்கி இருக்கும். ஏன்னா நமக்கு நைட்டி துணி கீழே வந்து கொஞ்சம் வீதியாக தான் அகலமாக தான் இருக்கும். அதனால் உள்ளே சுருங்கி சுருங்கி இருக்கும். அதனால் கரெக்டாக அந்த துணியை வந்து லைட்டாக இது பண்ணி எடுத்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ சைடு அளவை நம்ம அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து கீழே வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க நைட்டியோட ஹைட் அதே அளவுக்கு வேணும்னா, நீங்கள் அந்த ரெடி அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு இதிலேருந்து கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறதுனால நான் அந்த நைட்டியை வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு அந்த ரெடி அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு, கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக அந்த நைட்டியை வந்து மடித்து தைக்கணும்ல, அந்த மடித்து தைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா, மடிக்கிறதுக்கு அளவு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 இன்ச்சுக்குனாலும் மார்க் பண்ணிக்கலாம். கீழே மடிக்கிறது தையலுக்கான அளவு வந்து ஒரு 2 இன்ச்சுக்குனாலும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். நமக்கு கீழே ஃபுல் அளவுமே இப்போ ஒரு 2 இன்ச்சுக்கு மடிக்கிறதுக்கு வேணும்னா, அந்த 2 இன்ச்சையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விட்டுக்கலாம். நம்ம நைட்டியோட ரெடி அளவுலேருந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வரை நம்ம துணிக்கான அளவு விடலாம். அப்புறம் இப்போ இந்த நைட்டியோட கீழே உள்ள அகலம் இருக்கும்ல, அந்த அகலத்தை இந்த மாதிரி டேப்பு வச்சு ஃபஸ்ட்டு அளந்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. அளந்து அதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு, அந்த சென்டர் பாயிண்ட்டில் இருந்து இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு
நம்ம அந்த எண்டு இருக்குல்ல, அந்த எண்டில் இருந்து தையலுக்கான அளவில் இருந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கான அளவில் இருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டில் இருந்து நம்ம அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட்டில் இந்த மாதிரி வளைச்சி ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. இது எதுக்காகனா, நமக்கு இந்த சைடு துணி வந்து கொஞ்சம் நம்ம நேராக வெட்டி தைச்சோன்னா அந்த சைடு துணி கொஞ்சம் இறங்குனது மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி சரித்து வெட்டிட்டு நம்ம தச்சு முடித்து நைட்டி போட்டதுக்கு அப்புறம் நமக்கு அந்த நைட்டி ஈவனாக கரெக்டாக அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது நம்ம எப்படி வளைச்சி வரைஞ்சி விட்டுருக்கோமோ, கீழே வந்து எப்படி வளைச்சி வரைஞ்சி விட்டுருக்கோமோ அந்த அளவுலே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நைட்டி துணி வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள், நமக்கு 4 பீஸாக இருக்கும். மேலே வந்து ஜாயிண்ட் ஆகி இருக்குது, அதனால் நான் வந்து அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம 2 பீஸ் துணியுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அதையும் அதே போல் மடக்கி வச்சுக்கலாம். நம்ம இப்படி மடக்கி வைக்கிறதுனால நமக்கு வந்து துணியும் மிஸ் ஆகாது. அது மட்டும் இல்லை, துணி வந்து கசங்கியும் போகாது. அதனால் எந்த துணி இப்படி கட் பண்ணாலும் இந்த மாதிரி நீட்டாக மடித்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கை கட் பண்ணி எடுக்கலாம். கை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மீதம் இருக்க துணியை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே போல் தான் நம்ம கை எப்போவுமே தைக்கிறதுக்கு 4ஆக மடித்து போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்ம சைடு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அளவு நைட்டியோட கையை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த கையோட மடிப்பு பக்கமும் நம்ம துணியோட மடிப்பு பக்கமும் நமக்கு கரெக்டாக வர்றது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கையோட மடிப்பு பக்கமும் நம்ம துணியோட மடிப்பு பக்கமும் கரெக்டாக வந்து நமக்கு ஒரே சைடு இருக்கிறது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கீழே வந்து கை மடித்து தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு 1 இன்ச்சுக்கு போதும் மார்க் பண்ணுறதுக்கு. கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த நைட்டியோட கையை இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு கையோட சுற்றளவை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து கையோட நீளத்தை மார்க் பண்ணிக்கலாம். ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்கான அளவையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ உள்பக்கமாக மடித்து வச்சு நைட்டியை வந்து உள்பக்கமாக வச்சு மார்க் பண்ணுறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்குன்னு சைட்லலாம் விட வேண்டாம். நம்ம அந்த அளவை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து கைக்குழி சைடு உள்ள அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இப்போ நைட்டியோட கையை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இனி சைடையும் நம்ம வந்து கரெக்டாக எவ்வளோ துணி இருக்கோ அந்த அளவை வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சி விட்டதுக்கு பிறகு நம்ம வந்து மேலே வளைச்சி வரைகிறதுக்காக அந்த மேலே மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கு அப்புறம்லேருந்து நம்ம இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ கை சைடு வந்து நம்ம இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டதுக்கு பிறகு நிறைய பேருக்கு கையும் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணால் நமக்கு கை சைடு வந்து தூக்கிட்டு இருக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய இது வருது. அது எப்படி நம்ம கரெக்டாக மெத்தடில் மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுக்கு உள்ளேயே நமக்கு அந்த வளைவு வந்து வந்துடணும். நம்ம இந்த மேலே வளைச்சி வரைஞ்சி விடோம்ல, அந்த வளைவு வந்து உள்ளேயே நமக்கு வந்துடணும். அந்த 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுக்கு அப்புறவு வெளியே வந்து நமக்கு அந்த வளைவு வந்து வெளியே வந்து நம்ம வந்து வளைச்சி இப்படி வரைஞ்சி விடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக அந்த எக்ஸ்ட்ரா துணி வந்து நமக்கு அதில் வந்துடும். வந்தால் நமக்கு கையையும் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணும்போது அந்த துணி வந்து நமக்கு கை துணி வந்து தூக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அந்த இதுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி வளைச்சி வரையாமல் அந்த 2 இன்ச்சு நம்ம மேலே வந்து 2 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த அளவுக்கு உள்ளேயே நமக்கு முடிகிறது மாதிரி அந்த வளைவு வந்து உள்ளேயே இறங்கிறது மாதிரி இப்படி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்படி வரையும் போது நமக்கு அந்த கை சைடு வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து தூக்கிட்டு இருக்காது. இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம கை வந்து இப்போ மார்க் பண்ணியாச்சு. இனி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான். இப்போ நம்ம கையையும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. முக்கில் வந்து ஒரு வி கட் போட்டு எடுத்துக்கலாம் கையோட சென்டர் பாயிண்ட்டில். பாருங்கள், நமக்கு கை வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோ தான் ஒரு நம்ம அளவு நைட்டியை வச்சு நம்ம ஒரு நைட்டி வந்து கட் பண்ணுறது. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியான மெத்தடில் நான் வந்து சொல்லி தந்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு நைட்டி தைக்கணும்னா நீங்கள் இதே மெத்தடை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மேல் டாப் அண்ட் பாட்டம் உள்ள நைட்டி மட்டும்தான் இப்படி கட் பண்ணணும்னு கிடையாது. நமக்கு எந்த மாடல் நைட்டியாக இருந்தாலும் நம்ம இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நைட்டி கட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நம்ம இதோட ஃபினிஷிங் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கோம், எந்த மெத்தடில் எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் இதோட ஃபினிஷிங். பாருங்கள் நமக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. நமக்கு கரெக்டான அளவு வந்து அந்த இடுப்போட அளவையும் பாருங்கள், நமக்கு மேல் பார்ட்டோட அளவும் கீழே உள்ள அளவும் நமக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.